Good morning, student. We continue the lesson. The last video la nama enna pathom trade blocks pathungalaa. What is mean by trade blocks pathom nama adha what are the functions of the trade blocks la pathom. So next வந்து அந்த trade blocks னு சொல்லி அதோட example உதாரணமா okay wait a minute. Good. Trade blocks are the institutions. The trade blocks உடைய அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நமக்கு இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை அப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, 10th நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. அதை பற்றி நிறையா சார்க்குன்னு சொல்லிட்டு அது சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன்ஸ். ஓகே, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காட்மண்டூவில் இருக்குது, எஸ்டாப்ளிஷ்டு இன் தட் இஸ் 1985. நெக்ஸ்ட் வந்து ஏஷியன், அது பேங்காக் அப்படிங்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்க. Was established in 1967. அதாவது பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அது வந்து ஷாங்காய் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது 2001. ஸோ தீஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ்ட் இன் தீஸ் லெசன்ஸ். ஓகேங்களா, நமக்கு இந்த 3 ட்ரேட் பிளாக் பற்றி நாம் இப்போ படிப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சார்க், அது சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன்ஸ். ஸோ நமக்கு எஸ்டாப்ளிஷ்டு எப்போ உருவாக்கணும், எப்போது அமைச்சாங்கன்னு சொன்னால் ஆன் 8th December 1985 ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப், என்ன நோக்கம் அது சொல்கிறான், ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ப்ரோக்ரஸ் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் வித்தின் த ரீஜன். வித்தின் த ரீஜன் சொன்னால் அது அந்த உறுப்பு நாடுகளுக்குள்ளே, அதாவது மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே, சார்க் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சார்க் கண்ட்ரிஸ்க்குள்ளே என்ன பண்ணணும், ப்ரொமோஷன் ஆஃப் எக்கனாமிக், அதாவது பொருளாதார மேம்பாடு, சமூக வளர்ச்சி மற்றும் கலாச்சார மேம்பாடு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும், மேம்படுத்தின நோக்கத்தோக இந்த சார்க் அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க. ஓகேங்களா, ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் பார்க்கும்போது பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக April 2007 ஆப்கானிஸ்தான் பிகம் த இட்ஸ் 8th மெம்பர். புரியுதுங்களா, அப்போது மொத்தம் 8 நாடுகள் சார்க் கண்ட்ரிஸில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த பேசிக் எய்ம் ஆஃப் தி சார்க். இந்த சார்க் கண்ட்ரிஸோட பேசிக் எய்ம்னா ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இஸ் டு ஆக்சிலரேட் த ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். இங்கே பார்த்தோம்லே நம்ம ஃபஸ்ட்டில் அப்படிதான் அந்த வேகப்படுத்துவது, அந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவது மற்றும் எப்படின்னா த்ரூ த ஸ்டேட்ஸ் ஜாயிண்ட் எஃபர்ட், அதாவது ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி மூலமா. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன பண்ணாங்க, ஸோ இந்த சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக, சமூக பொருளாதார கலாச்சாரம் மேம்படுத்துவதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அதுக்குன்னு சில ஒரு அக்ரிமெண்ட் ஏரியா இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன ஏரியான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதான் எய்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the SARC secretariat பார்த்தீங்கன்னா was established in Kathmandu, நேபாளில் இருக்கு on 16th January 1987. ஓகே, ஃபர்ஸ்ட் சார்க் சப்மிட் எப்போ நடந்துச்சு, was held at Dhaka in the year 1985. ஓகே, ஸோ இதெல்லாம் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது நீங்கள் சப்போஸ் இதை அப்படியே காப்பி பண்ணாலும் they will give the full mark. ஸோ சார்க் மீட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்போ நடக்கும், once in 2 years, அதில் 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சார்க் மீட்டிங் நடக்கும். ஆக்சுவலாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018 20th சார்க் சப்மிட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு சொல்கிறாங்க. இதான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், சார்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். நீங்கள் இப்படியே நீங்கள் பாயிண்ட் வைஸ் பாயிண்ட் எதுனாலும் அது வெளியே தான் மார்க். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து சார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வி கோயிங் டு see the objective of SARC. ஃபஸ்ட்டு நோக்கம் பாருங்களேன், டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் இம்ப்ரூவ் தேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ சவுத் ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கிற மக்களுடைய அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது முதல் நோக்கம். அவங்களோட வெல்ஃபேர் ப்ளஸ்ஸு அதாவது குவாலிட்டி லைஃப், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது முதல் நோக்கமாக கொண்டிருக்காங்க சார்க்கு. நெக்ஸ்ட்டு டு அக்சிலரேட் எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது, வேகப்படுத்துவது. அதுவும் இல்லாமல் சமூக வளர்ச்சி, சோஷியல் ப்ரோக்ரஸ் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் த ரீஜன். ஓகே, இதை பற்றி என்ன சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம்.
to promote and strengthen collective self-reliance among the countries of South Asia. ஒருங்கிணைந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒருங்கிணைந்த ஒரு மேம்பாட்டை ஏற்படுத்துவது தான் இந்த ரீஜன். அதாவது உதாரணமாக இதில் டெரரிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, எக்கனாமிக் டெவலப் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்து ஃப்ரெண்ட்லி மூவ் பண்ணுறது அப்படிங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்பிங் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது. செல்ஃப் ரிலையன்ஸ் என்பது அது தன் சார்புடைய நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நாடு இந்த நாடு டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலை வராது, இருந்தாலும் அதற்கான முயற்சி மேற்கொள்கிறது செல்ஃப் ரிலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு தற்சார்புடைய நாடுகளாக மாற்றுவதற்கான முயற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு கான்ட்ரிபியூட் டு மியூச்சுவல் ட்ரஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ரிஷியேட் ஆஃப் ஒன் அனதர் ப்ராப்ளம்ஸ். இப்போது ஒரு நாடுகளுக்குள்ளே இரு நாடுகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு சுமூகமான வழியில் வந்து என்ன பண்ணுவாங்க, அது புரிதல் ஏற்படுத்தி கொண்டு அதை வந்து சரி பண்ணுறணும். உதாரணமாக டிஸ்பியூட் ப்ராப்ளம், அந்த லேண்ட் டிஸ்பியூட், அதாவது பார்டர் டிஸ்பியூட் ஒருத்தர் வச்சுக்கலாம், அது எல்லை பிரச்சனைகள் வரும்போது அந்த எல்லை பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக சுமூகமான வழியில் தீர்த்துக்கலாம் அப்படின்ற எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோட் active collaboration and mutual assistance in the economic, social, cultural, technical and scientific field. இல்லைங்களா. அதான் ஏரியா ஐடென்டிஃபைன்னு சொல்லணும்னா நம்ம ஸோ அவங்களுக்குள்ளே பண்ணோன்னா ஒரு கொலாபரேஷன்ஸ்னால் அந்த ஏசியன் கண்ட்ரிஸ்க்குள்ளே அந்த ஒருங்கிணைப்போடு சேர்ந்து வளர்ச்சிக்கு அந்த என்ன தோணுன்னா அந்த எக்கனாமிக் வளர்ச்சிக்கான அசிஸ்டன்ஸ் பண்ணுறது, சமூக வளர்ச்சி, கலாச்சார மேம்பாடு, தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல், அது மட்டும் இல்லாமல் அறிவியல் கண்டுபிடிப்பு, இந்த ஃபீல்டுலெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அசிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் நாடுகளுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு டு ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் வித் அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அது மட்டும் இல்லாமல் உலக நாட்டில் இருக்கின்ற மற்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இல்லையா, அந்த நாடுகளுடைய உறவை வந்து மேம்படுத்திக் கொள்வது, ஸ்ட்ரென்தன்னா மேம்படுத்திக் கொள்வதல், வலுப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த உறவுகள் வந்து பொருளாதார உறவை மேம்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்கிறது ஒரு நோக்கம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டு ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் அமாங் themselves in international forum on matters of economic interest. நம்ம ஏற்கனவே படிச்சோம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லாம் படிச்சோம்ல, உலக பன்னாட்டு அமைப்புகள் நிறுவனங்களை பார்த்தீங்களா. அந்த பன்னாட்டு அமைப்புகளுடைய நிறுவனங்களுடைய ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் ஒரு சுமூகமான உறவை வைத்துக்கொண்டு அவற்றின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கோசரம் இவங்க அப்ஜெக்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டு கோஆப்ரேட் வித் இன்டர்நேஷ்னல் அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது வித் சிமிலர் எய்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ். அது என்ன சொன்னால் சிமிலர் எய்ம்ஸ் என்னது, ஒரே மாதிரியான இலக்கை கொண்ட எண்ணத்தை கொண்ட எய்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கை பிடிப்படக்கூடிய நாடுகளுடைய போதுமான அளவு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் தி சார்க்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த சார்க் மட்டும் இது மட்டும் தனியாக கொஸ்டின் கேட்கலாம். அதனால் வந்து நீங்கள் இந்த 7 பாயிண்ட்டை இது வந்து நீங்கள் இந்த ஷார்ட் பண்ணி படிக்கணும் அவசியம் இல்லை, எல்லாமே கரெக்டான பாயிண்ட் வைஸ் தான் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஷார்ட் பண்ணி சொன்னால் நீங்கள் ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணுறது கஷ்டம். அது எதை எடுத்தாலும் ஷார்ட் பண்ணி படிக்கணுன்ற மெட்டாலிட்டி போகாதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலைன்னா டீச்சர்ஸ்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, வாய்ப்பு கிடைச்சா ஸ்கூலுக்கு வாங்க, வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போங்க. அதை விட்டுட்டு எந்த கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் நம்ம ஷார்ட் பண்ணி படிக்கலாமா அப்படின்ற மெண்டாலிட்டிக்கு தயவுசெய்து போகாதீங்க. அதை வந்து உங்களுடைய ஃபுல் மார்க்கு இருக்கிற வாய்ப்பில் போடும், உங்களுடைய எஃபோர்ட் வந்து வீணாக்கிடாது. நெக்ஸ்ட் வி கோயிங் டு see the functions of SARC. சார்க்குடைய செயல்பாடுகளை பார்த்து வரோம். ஃபர்ஸ்ட் ஒன்று மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கோஆப்ரேஷன் இன் தி ரீஜன், ரொம்ப முக்கியமானது. அந்த உறுப்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸுக்குள்ளவே ஒரு கோஆப்ரேஷன்ஸ் ஒத்துழைப்பு, அதை என்ன பண்ணுறது, மேம்படுத்துவது, பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது. ப்ரிவென்ஷன் ஆஃப் காமன் ப்ராப்ளம் அசோசியேட் வித் தம், பொதுவான பிரச்சனை இருக்குல்ல, அவங்களுக்குள்ளே இருக்குல்ல இந்த பொதுவான பிரச்சனைகள் இருக்குல்ல, எல்லை பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், இந்த பிரச்சனைகளை வந்து அதை வந்து என்ன வந்து ஃபர்தராக டெவலப் ஆகாமல் அதை தடுக்கிறது, ப்ரிவென்ஷன், அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யுது. ஓகேங்களா, பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ஷூரிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அமாங் த மெம்பர் நேஷன்ஸ், அந்த சார்க் நாடுகளுக்குள்ளேயே இருக்கிற உறவை வந்து மேம்படுத்தி கொள்வது, அது வந்து ரொம்ப உறவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குதான்றதை உறுதிப்படுத்தி கொள்வது, அதுக்கான செயல்பாட்டில் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க.
அடுத்து ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ வேரியஸ் பேக்கேஜ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க சொன்னால், அந்த மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே இப்போ உதாரணமாக நம்ம பங்களாதேஷுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மால்தீவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம இந்தியாவிலேருந்து இல்லைங்களா. அதுமாதிரி அந்த நாட்டில் இருக்கிற சில சமூகம் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் வந்து சமூக பிரச்சனைகள் நம்ம நேரடியாக தலையிட முடியலனாலும் பொருளாதார பிரச்சனைகள் பாவர்ட்டி எலிவேஷன்ன்றது வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. அந்த பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராமில் நம்மளால என்ன முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பல்வேறுபட்ட பேக்கேஜ்னு சொன்னால் திட்டங்கள், ஒருங்கிணைந்த திட்டங்களோடு சேர்ந்து இந்த பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான முயற்சி மேற்கொள்வாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் இன் தி ரீஜன், ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் எந்நேரமும் ஒருத்தர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம். அவங்க வந்து டெரரிசம் அவங்க தான் என்டர்டெயின் பண்ணுறாங்க, நம்ம வந்து இல்லை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே அந்த சதர்ன் ரீஜன் இருக்கிற மெம்பர்ஸ் கண்ட்ரிக்குள்ளே டெரரிசம் என்டர்டெயின் பண்ணக்கூடாது, யாரும் எந்த நாடுக்கும் எந்த நாடு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சீவ்மெண்ட் ஆஃப் சார்க். ஓகேங்களா. வாட் இஸ் சார்க் பார்த்தாச்சுங்க, அப்ஜெக்டிவ் ஆஃப் த சார்க் பார்த்தாச்சுங்க, அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது அச்சீவ்மெண்ட் இல்லை, என்னத்தை சாதனை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சார்க் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட்ஸ். ஓகேவா. இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் இந்த ஷார்ட் ஃபார்ம் புக் இன்சைடில் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னால் இதுமாதிரி ஷார்ட் ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெசன் அதிகமாக ஷார்ட் ஃபார்ம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் ஆர் வெரி கேர்ஃபுல்லி ரீட் அவுட். ஸோ அண்ட் ரிடக்ஷன் இன் டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ். அது இம்போர்ட் பொருளை இறக்குமதி செய்யும்போது அது மேலே இருக்கின்ற டேரிஃப் சொல்ல வரி விதிக்கிறாங்கன்னா அந்த வரி விதிப்பதை ஒழுங்குபடுத்துவது இல்லை குறைப்பது என்ற ஒரு என்ன சொல்கிறது ப்ரிஃபரன்ஷியல் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மீது வரி விதிக்காமல் இருப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த பொருளுக்கான ஏற்றுமதி இறக்குமதி எந்த தடையும் இல்லாமல் நடப்பதற்கான முயற்சி மேற்கொள்கிறாங்க. ஓகே, இது ஒரு அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் a setting up of technical committee for economic cooperation among SAARC countries. அது ஒரு பொருளாதார வளர்ச்சி மேற்கொள்வதற்கான தொழில்நுட்ப குழு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குழு என்ன பண்ணாங்க, அது SAARC கண்ட்ரிஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. உதாரணமாக அவங்க ஹெல்ப் பண்ணுற அந்த ரீஜன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரியா ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கும்போது ரிலேட்டிங் டு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு, கம்யூனிகேஷன்ஸில் டெவலப் பண்ணுறது, எஜுகேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறது, ஹெல்த்து அண்டு பாப்புலேஷன்றது மிகப்பெரிய திட்டணிக்கு வந்துட்டுருக்கு இன்றைக்கி. அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலு, பாப்புலேஷன் தானே கூட ஒரு ஹெல்த்தி பாப்புலேஷனை வச்சு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. அந்த ரூரல் டெவலப்மெண்ட், பிகாஸ் இது நம்ம SAARC கண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூரல் பேஸ்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கிறது தான். பொதுவாக பேசிக் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது. அப்போ ரூரல்ன்றது ரொம்ப முக்கியம், ரூரல் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் அவங்க கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, நெக்ஸ்ட்டு டூரிசம், அந்த சுற்றுலான்னு சொல்கிறது, டூரிசம்ன்றது ஒரு இன்ப சுற்றுலான்னு சொல்கிறது இல்லாமல் கலாச்சார மேம்பாடு. ஒரு நாட்டுலேருந்து மக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த நாட்டு கலாச்சாரம் இந்த நாட்டு கலாச்சாரம் பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் ஆகும்போது இந்த கலாச்சார மேம்பாடு, கலாச்சார பரிவர்த்தனை நடக்கின்ற பொழுது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை. ஸோ இது ஒரு இந்த விஷயத்தில் அவங்க வந்து எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், SAARC has established a three-tier mechanism for exchanging information on poverty reduction program, which is passed on to members countries. இல்லை, அதாவது அந்த 3 tier சொல்ல முப்பரிமாண இல்லை முப்படிவ என்ன சொல்கிறாங்க ஒரு செயல்பாடுகள் நாடுகளுக்குள்ளே மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ளே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகிறாங்க. அந்த முப்பரிமாண விஷயத்துக்கு பயன்படுத்துன்னு சொன்னோம்னா எங்களுக்கு வந்து பாவர்ட்டி ரெடக்ஷன், ஏழ்மை துடைப்பு திட்டத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ளே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு SAARC அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சென்டர், ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. SAIC இன் 1988 ஆரம்பிச்சிருக்காங்க. works as a central information institution for agriculture related resource like fisheries, forestry, etc. fisheries, fisheries ஞாபகத்தில் சொல்லிட்டேன், fisheries.
அது இந்த ஃபிஷரிஸ் பார்த்தோன்னா இது ஒரு என்ன ஃபிஷிகல்ச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் ஃபிஷரிஸ் மெயினாக வரும். பிகாஸ் சார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பொதுவாக வந்து கடல்கள் சூழ்ந்த பகுதியில் நம்ம எழுந்துட்டுருக்கோம். அரபியன் சீயாக இருக்கட்டும், இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், பே ஆஃப் பெங்காலாக இருக்கட்டும், நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடல் வளம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபிஷரிஸில் நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்ன்றது மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். பிகாஸ் இந்தியா போன்ற வளர்ந்த ஒரு நாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயம் தான் ஃபாரஸ்ட் குட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஃபிஷ்ஷிங் நமக்கு வந்து நல்ல ஒரு இன்ன வரைக்கும் கூட இந்தியாவில் ஃபிஷ்ஷிங் வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. இல்லைங்களா? ஒரு டீப் சி ஃபிஷிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு என்டர்டைன் ஆகலை. அது பண்ணும்போது வந்து வி குட் டு ஹாவ் வெரி குட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டு ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்லையும் ஃபிஷரிஸ்லையும் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு SADF சொல்லிட்டு சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அதாவது மனிதவள மேம்பாட்டு, சுற்றுப்புற சூழ்நிலைன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு டெவலப் பண்ணுறதுல உறுதுணையாக இருக்கும். உதாரணமாக ரோடு போடுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. பில்டிங்னா அந்த ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், டேமு, பிரிட்ஜு, அந்தமாரி சில விஷயங்கள். புரியுங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ண எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. ஈவன் ஆப்கானிஸ்தான் ஸ்டூடெண்ட்டுக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேபாள் ஸ்டூடெண்ட்டுக்கு, மற்ற நம்ம என்ன பண்ணுறோம், பங்களாதேஷுக்கு எல்லாம் நம்ம நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக. ஓகேங்களா? ஸோ அந்தமாரி ஒரு எஜுகேஷன் டெவலப் வந்து அது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை ஒரு உடன்படிக்கை இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இது ஒரு வகையான அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து வந்து ஏஷியன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்க் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் நம்ம இந்த லெசனை நம்ம இது பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக ட்ரேட் பிளாக்ல சார்க் அப்படின்னு சொல்லி சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் வச்சு தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோடைய எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, மெம்பர் கண்ட்ரிஸ் ப்ளஸ் த பேசிக் எய்மு, அப்போ செக்ரட்டரியேட் எங்கே இருக்கா, ஃபஸ்ட்டு மீட்டப் நடந்தது, லாஸ்ட் மீட்டப் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இன்ட்ரடக்ஷன் அது ஆக்சுவலாக அதுக்கு அப்ஜெக்டிவ் பார்க்குறோம். ஸோ அப்ஜெக்டிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7 ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் நம்ம இதில் சார்க் கண்ட்ரீஸில். ஓகேங்களா? ஸோ அந்த 7 ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சுற்றி அந்த சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டில் தான் இருந்துட்டு நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க் வந்து ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்ஜெக்டிவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான செயல்பாட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? Okay student, from the next class I will continue the Association of Southeast Asian Nations, Asian ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். ஓகேங்களா? குட்.